முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபாக் மட்டும்தான் இருக்குது. முன்னாடி என்ன போகுதுன்னு கூட தெரியல. கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. இன்றைக்கின்னு பார்த்து க்ளவுஸ் வேறு போடல. கரெக்டாக இன்ஜின் வார்னிங் லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு. பார்த்திங்கன்னா வண்டியோட கிளச் பிளேட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் கரெக்டாக 4 ஆச்சு. இந்நேரத்துக்கு எந்திரிச்சு எங்கே கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல மாட்டேன். நான் வந்து மோட்டோ விலாகில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போயே சொல்லிட்டு சஸ்பென்ஸ் இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் திஸ் இஸ் ரஞ்சித் அண்ட் யூ ஆர் வாட்சிங் MotoDocTamil. கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 ஆச்சு. இன்னும் 5 மணிக்கு எங்கடா கிளம்பிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாம் ஊட்டி போக போகிறோம். எத்தனை தடவை அந்த ஊட்டி போவீங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கேட்கலாம். நம்ம எப்பயும் போகிற அந்த சேம் ரூட் வந்து இந்த டைம் போக போகல. இந்த டைம் வித்தியாசமாக நம்ம பெங்களூர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், அந்த ரீல்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க, அந்த மசனகுடி ஊட்டி ரூட்டு. அதுதான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறோம். இன்றைக்கி என்ன ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரு கேஆர்புரத்தில் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கேஆர்புரத்துலேருந்து மைசூர், அங்கேருந்து பார்த்திங்கன்னா மசனகுடி, அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஊட்டி, அப்புறம் ரிட்டர்ன் வந்து நம்ம அப்படியே சேலம் போக போகிறோம். இதுதான் இன்றைக்கி நம்ம ரைடோட பிளானு. இன்றைக்கி ரைடோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 520 கிலோமீட்டர் இன்றைக்கி ரைடோட டிஸ்டன்ஸ். ஆல்ரெடி பெட்ரோல் ஃபியூல்லாம் பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணியாச்சு. பெங்களூரில் காலையில் ஒரு 4 மணிக்கு பார்த்திங்கன்னா கூட 4-5 மணிக்கு கூட இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. இதுதான் பெங்களூரு. இங்கேருந்து பெங்களூர் அவுட்டர் ரிங் ரோடு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hours ஆகுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. பெங்களூர் நீங்கள் நைட் டைம் வந்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிராஃபிக்காகவே தான் இருக்கும். ஓகே, ஆனால் மதியம் டைம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். வழக்கம் போல் தான் எப்பயும் போல் நம்ம ரைடு வந்து ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணனால காலையில் இருட்டை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். வேறு எதுவும் நீங்களால் பார்க்க முடியாது. அதனால் நான் வந்து அவுட்டர் போயிட்டு நான் வந்து கொஞ்சம் வெடிஞ்சதுக்கப்புறமேட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து ரைடு நான் மட்டும் தனியாக போக போகிறதில்ல. பின்னாடி ஒரு 2 பேர் வந்துட்டுருக்காங்க எம்டியில். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இவன் அஜித்தை டாமியோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மிஸ்டர் அஜி விலாக்ஸ், அவன் சேனல் கீழே கொடுக்குறேன், போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Guys, சன்ரைஸ் ஆயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் இன்டீரியர் போய் நாங்கள் போகிறதில்ல. மைசூர்லேருந்து முன்னாடி ஹைவேலேருந்து லெஃப்ட் எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா மசனகுடி டேரெக்டாக கனெக்ட் ஆகும். இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 210 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபாகாக இருக்குது. கையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. இன்றைக்கின்னு பார்த்து க்ளவுஸ் வேறு போடல. க்ளவுஸ் உள்ளதாக இருக்குது, இருந்தாலும் சரி அப்படியே போயிட்டே இருக்கும். கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா மாண்டியாவுக்கு இன்னும் 21 கிலோமீட்டர் இருக்குது. கரெக்டாக இங்கே வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பில் என்னடா இன்னும் எந்த ஒரு பிரச்சனையும் நடக்கலைன்னு பார்த்தேன். கரெக்டாக இன்ஜின் வார்னிங் லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக இன்ஜின் வார்னிங் லைட் எரியுது. அது ஏன்னு தெரில, போய் தான் பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியோட கிளச் பிளேட் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஆனால் முன்ன இருந்த பிக்கப்பு அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. ஒரு 6000 RPM போனாலுமே வந்து வண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகி தான் போகுது. ஏன்னா பெங்களூரில் ஓட்டி இது கிளச் பிளேட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. நம்ம இங்கே வீட்டுக்கு போய்ட்டு தான் ஷோரூம் போய்ட்டு பார்க்கணும். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yo, I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with. Now they looking nervously, and I don't really care what you think of me respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you stand it right. இப்போ பார்த்தீங்கன்னா மருதூர் வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா மசனகுடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 157 கிலோமீட்டர் இருக்குது. நம்ம இப்போ என்ன ரூட்டில் போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மைசூர் போய் தான் போக போகிறோம். ஏன்னா இன்னொரு ரூட் காட்டுச்சு, ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. ஒரு 5 to 6 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அதனால் இந்த ரூட்டையே நம்ம போகலான்ட்டு இருக்கோம்.
உங்களுக்கு தெரியுதான் தெரியல, ஆனால் கோப்ரோவில் ரெக்கார்ட் ஆகும் தான் நினைக்கிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக செம்ம ஃபாக், முன்னாடி என்ன வண்டி போகுதுன்னு கூட எங்களுக்கு தெரில. பின்னாடி வரீங்க அப்படியே ஃபாக் லைட் வச்சு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மைசூர், இந்த ஊட்டி, மசனகுடி எல்லாம் வரீங்க வந்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. ஏன்னா பேச பார்த்தீங்கன்னா எனக்கு ஹெல்மெட்டுக்குள்ளே டக்குன்னு ஃபாக் க்ரியேட் ஆகிடுது. இந்த பாருங்கதா நாய் போய் கூட இது பக்கத்தில் ஒரு 10 ஃபீட்டுக்கு முன்னாடி என்ன போகுதுன்னு கூட தெரில. இப்போ இங்கே ரைட் சைடு இருக்குல்ல, இந்த ஹைவே தான் பார்த்தீங்கன்னா பெங்களூர் மைசூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இதில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் வந்து அலோடு இல்லை. இதுதான் சொன்னேன், ஏன்னா ஸ்பீட் பிரேக்கர் போக கண்ணு தெரில. சாரி, இது ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ஹைவே. இதில் பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் வந்து அலோடு இல்லை. ஒன்லி கார், பஸ், லாரி, இந்த ஹெவி வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் அலோவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் ரீசெண்டாக அதிகமாக ஆக்சிடென்ட் ஆகிறதுனால 2 வீலர்ஸ் வந்து இப்போ யாரும் மேலே அலோவ் பண்ணுறதில்ல. போகிறவங்க இருந்தால் எல்லோரும் இந்த சர்வீஸ் ரோட்டில் தான் 2 வீலர்ஸ் எல்லாமே போகணும். இது போகிறது பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏகப்பட்ட டைவர்ஷன், டேக் டைவர்ஷன் சொல்லிட்டு நிறையா இருக்குது. அதுதான் பிரச்சனை. வண்டியில் கிளச் பிளேட் கம்ப்ளீட்டாக பர்ன் அவுட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5000 to 6000 RPM போனாலுமே வண்டி வந்து ஒரு 80-85 போகிறதுக்கே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. இதில் வந்து எப்படி நாம் மசனகுடி அந்த ஹில்ஸ் ஏறி எப்படி இறங்க போகிறோன்னு தெரியல. ஊட்டி ஹில்ஸு நமக்கு மட்டும் தான் கைஸ் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும். என்னால் பேசவே முடியல, ஏன்னா அந்தளவுக்கு செம்ம கோல்டாக இருக்குது. கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீசிங் ஆகிற மாதிரி இருக்குது. செம்ம கோல்டு, பேசும்போது வாய் பிளாபர் ஆகுது. சுத்தமாக தெரிய மாட்டேங்குதுடா விசிபிலிட்டி. அப்பா நான் என்ன கால் அழுத்திருச்சா? ஹாஸ்பிட்டல் முன்னாடி போய் ராமே ஹாஸ்பிட்டல் உள்ளதான் இது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா மைசூரில் தான் இருக்கும். இங்கே மைசூரில் இப்போ மைசூர் பேலஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தப்ப தான் தெரியுது 10 மணிக்கு தான் இங்கே ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் போக முடியல, ஏன்னா ஆல்ரெடி டிலே ஆயிரும். ஏன்னா இங்கேருந்து நாங்கள் மசனகுடி போயிட்டு அங்கேருந்து ஊட்டி ஹில்ஸ் ஏறி மறுபடியும் ரிட்டர்ன் கீழே இறங்கி சேலம் வரைக்கும் போகணும். ஏன்னா இதுக்கே ரொம்ப டைம் ஆயிரும். அதனால் நாங்கள் பிளானை ட்ராப் அவுட் பண்ணிட்டோம். இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா மைசூர் மட்டும் தனியாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஏன்னா பெங்களூர்லேருந்து 170 கிலோமீட்டர் தான், அதனால் பிரச்சனை இல்லை. 1 டே ட்ரிப்பாக அது வந்து உங்களுக்கு தனி வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு போடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மசனகுடிக்கு இன்னும் கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ மசனகுடி தான் போயிட்டுருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அப்படியே போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கோம். எனக்கு தெரிஞ்சு கர்நாடகாவில் பெங்களூருக்குள்ளே மட்டும்தான் ரொம்ப ரோடு ஒஸ்ட்டாக இருக்குது. ஒஸ்ட்லேயும் ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டான ரோடு கர்நாடகாவில். ஆனால் அந்த பெங்களூர் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா ரோடு எல்லாமே சூப்பராக இருக்குது. காலையிலேருந்து ஒரே பிரச்சனையாகவே இருக்குது. காலையிலேருந்து ஒவ்வொரு பிரச்சனையாக வந்துட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வண்டியில் இன்ஜின் மால் ஃபங்க்ஷன் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கு. அது என்னென்னு தெரில. போய் பார்க்கலான்னு பார்த்தா இன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக சண்டே. கரெக்டாக அங்கே சேலம் போய் தான் எல்லாம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டு தான் பார்க்கணும். செகண்ட் பிரச்சனை பார்த்தீங்கன்னா சேம் கரெக்டாக பைக்கோட கிளச் பிளேட் வந்து காலி. அதெல்லாம் மூணாவது பிரச்சனை பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் போகலான்னு பார்த்தோம். கரெக்டாக 8 மணிக்கே இங்கே வந்துட்டோம். எங்களுக்கு டைம் தெரியல. ஆனால் அவங்க இதில் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக யானையை பார்த்தாச்சு. ஆனால் மேலே வந்தோடனே வண்டி கரெக்டாக ஆஃப் ஆகிடுச்சு. இன்னும் ஊட்டிக்கு இன்னும் 10 கிலோமீட்டர் இருக்குது. என்ன ஆக போகுதுன்னு எங்களுக்கும் தெரில.